சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன்ல நீங்க மார்க் பண்ணி பாத்தீங்களா? இல்ல ஏய் வெயிட் பேச தெரியும் பேசாதீங்க அருண். நான் சப்போர்ட் பண்ணனும் பேசல. ஏற்கனவே ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. இதில் அருண் வேற வந்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. மஞ்சரி வந்துட்டு இந்த மாதிரி சீரியஸாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்பொழுது மார்க் பண்ணாதீங்க, அதாவது ஒழுங்கு காட்டுற மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அருணை பார்த்து பேச அருண் ஒன்று கடுப்பாயிட்டாரு. எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து மார்க் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் பேசிக்கிட்டு இருக்காரு. இதனால் கடுப்பான மஞ்சரி, ஆமாம் நீங்கள் மார்க் தான் பண்ணுறீங்க, இல்லைனா தெகிடி பண்ணுறீங்க பகுடி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டுமாண்ணா, அதுக்கும் வேணான்றாரு. அந்த பக்கத்துலேருந்து மறுபடியும் பவித்ரா கத்த அங்கே உடனே எகிரின்னு ஓடுறாரு அருண். அருண் இப்போ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வாண்டடாக பண்ணுற மாதிரியே இருக்குது. அந்த இடத்துக்கு போன பவித்ரா, நீ உங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியும்னு பேசாதீங்க அருண், எங்களுக்கும் பேச தெரியும்னு சொல்கிறாரு. அதே வாங்கி திருப்பி பேசுகிறார் அருண். யோ பேசுறதையாவது சொந்தமாக பேசியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவர் இப்போ இல்லைங்க, எப்போ சண்டைக்கு போனாலும் அவங்க பேசுறதை திருப்பி பேசியே வெறுப்பேற்றி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு ஒழுங்காக சண்டை போட தெரியாதான்னு கூட தெரியல. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சௌந்தர்யா எதுக்காக நடுவில் பூந்து பயங்கரமாக கத்துறாங்கன்னே தெரியல. இந்த இடத்துல எல்லாருமே கத்த ஒரே கயமையான்னு ஆகிப்போச்சு. எதுக்காக இந்த பிரம்மோ? அருணை மார்க் பண்ணுறாங்கன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக அருண் போய் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. மஞ்சரி திருப்பி பேசினாங்க. எதுக்காக அந்த இடத்துலேருந்து பவித்ரா பேசினாங்க? ஏன் வந்துட்டு அருண் பவித்ராவை கத்திக்கிட்டு ஓடினாரு? ஒன்றுமே புரியல. லைவ் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஆனால் உண்மையிலே அங்கே ஒரு சண்டை நடக்குதுன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. இந்த சண்டைக்கு அப்புறமாச்சு ஒரு பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு ஒரு பெரிய பிளவு வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.